வணக்கம். ஜவை இஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறிக்கொண்டிருக்கிறார் அல்லது மாறிவிட்டார். அவருடைய வெளிப்பாடு தான் லால் சலாம். முதலெல்லாம் அவருடைய படத்தை எடுத்துக்கிட்டா அப்படின்னா எப்படி ஒரு 2 சண்டை 3 சண்டை இருக்கும், எம்ஜிஆர் படத்தை போன்று. அப்புறம் அந்த சண்டை எதுக்கு வந்ததுன்னே தெரியாது, அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அது ரசிகர்களுக்காக போடப்பட்ட சண்டை. அப்புறம் திடீர்னு ஒரு குத்துப்பாட்டு மாதிரி வரும், கேப்ரே டான்ஸ் மாதிரி வரும், சம்பந்தமே இல்லாமல் அது போயிடும். அது ரசிகர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது இல்லை அப்படின்னா கட்டாயமாக அது ரஜினிகாந்த் படமே கிடையாது. ஜெயிலர் வரைக்கும் அபூர்வ ராகங்கள் ஒரு சின்ன கேரக்டர், குடும்பத்தனமான ஒரு கேரக்டர். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடுவாங்க, 5 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ஜெயிலர் வரைக்கும் எல்லாமே வன்முறையான காட்சிகள், சண்டை காட்சிகள், சமாதானமாக போகக்கூடிய ஒரு காட்சிகள் சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 16 வயதில் அது வேறு வித்தியாசமான ஒரு படம். அப்போ அதுக்கு பின்னால பைரவியிலிருந்து அவருடைய கேரக்டர் வேறு விதமா மாறிடுச்சு. அங்கிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் பட்டமே வரும். ஜெயிலர் வரைக்குமே பார்க்கின்ற பொழுது அவருடைய கேரக்டர் ஒரு வில்லனுக்கு எதிரான ஒரு ஹீரோத்தனமான கேரக்டர். அவருடைய கேரக்டர் ஒரு வன்முறையான ஒரு கேரக்டர். மற்றபடி அடிதடி வெட்டு குத்து இந்த மாதிரி ஒரு அதுவும் ஒரு மாதிரியான ஒரு வன்முறையான கேரக்டர். மற்றபடி தேவையற்ற ஒரு சில விஷயங்களை பார்க்கக்கூடிய சூழலா ஜெயிலர் வரைக்கும் அப்படிதான் எழுதிட்டு இருந்துச்சு. ஆனால் லால் சலாம் அப்படி இல்லை. அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஒரு ஃபைட் அதோட சரி. மற்றபடி எல்லா வகையிலுமே சமுதாய கருத்துக்கள் பொதிந்த, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, குறிப்பாக இந்து இஸ்லாம் ஒற்றுமை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு படம் தான் லால் சலாம். உண்மையில யாருமே எதிர்பார்த்திருக்கவே முடியாது. 2-3 மாசத்துக்கு கூட ரஜினி ஒரு சங்கி அப்படின்னாங்க. சங்கினா என்ன? பிடிவாதக்காரன், ஒருதலை பட்சமானவன், மாற்ற முடியாதவன், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சேர்ந்தவன். ஆமா, இந்த இஸ்ரேலியர்கள் இந்த மாதிரி ஒரு 2-3 குரூப் இருக்காங்க. அதெல்லாம் சங்கின கூட்டத்தில் உள்ள குரூப் தான். அவரெல்லாம் டக்குன்னு சொல்லவெல்லாம் முடியாது. அப்படி ஒரு சூழல் தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதையை இன்னைக்கு கொடுத்திருக்காரு லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக. இனி வரும் காலங்களில் அப்படி இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படியோ பல விஷயங்கள், சமீபத்துல கூட ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட வகையில யோகி ஆதித்யா அவர்களுக்கு ராத்திர கூட காலில் விழுந்தாரு. அப்புறம் ராமர் கோவில் திறப்பு விழாக்கு போனாரு. அப்புறம் மோடியும் அமித்ஷாவும் கர்ணன் கிருஷ்ணனை போன்றவர்கள் சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னு சொல்ல போனா அவர் ஒரு நடுநிலையானவர் அப்படிங்கலாம் அவரை தாண்டி யாருக்கும் எதிரானவன் அல்ல அப்படிங்கிறத காட்டி கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படைதான் அரசியல் விட்டு விளையணும். எப்ப எனக்கு சினிமா மட்டும் போதும், அரசியல் வேணாம், எப்படி இருந்தால் எத்தனை பேர் ஏகப்பட்ட பேர் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பாருங்க. நடிகர் விஜயகாந்த், இது விஜய், இந்த தமிழக வெற்றி கழகம் அரசு ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு. குடும்பத்து மேலதான் கை வைக்கக்கூடிய ஒரு சூழல். எந்த ஒரு கேள்விக்குமே விஜய்ட்டு எந்த ஒரு பதிலும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது மாதிரி பல விமர்சனங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதர், ஒரு ஆன்மீகவாதி. யாருக்கு எந்த டிஸ்டர்பு வேணாம். அதனால அவர் அரசியலை விட்டார். ஆனா இன்னைக்கு சினிமாவுக்கு அரசியல் செய்ய விட்டார் என்பதை பகிரங்கமாக அரசியலை விட்டுட்டாரு, பார்த்தாரு, சினிமாவுக்குள்ள அரசியலை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதான் லால் சலாம். மத வேற்றுமை, மத துவேஷம், மற்றபடி சன் பரிவார் கும்பல், மற்ற பாசிச கும்பலுக்கு எதிரான, சனாதன போக்குகளுக்கு எதிரான ஒரு படம் தான் லால் சலாம்.
அற்புதமான ஒரு படம். இனி வரும் காலங்களில் அப்படிப்பட்ட படங்களை எடுத்தா மிக நன்றாக இருக்கும் என்கிற ஒரு கருத்து இன்னைக்கு தகவலா போயிட்டு இருக்கு. ஆமா, இனிமே காதல், மற்றபடி அடிதடி, ரவுடியிசம், மற்றபடி இந்த மாதிரி சில தேவையற்ற சில ஒரு வன்முறையான காட்சிகளை கொண்ட படம்லாம் எடுக்காம இனிமே லால் சலாம் போன்ற ஒரு கருத்தோவியமான ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ரொம்ப ரஜினிகாந்த் போயிட்டு உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு சூழல். இதன் அடிப்படையில இனிமேல் வரும் காலங்களில் ரஜினி செயல்படுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அரசியலில் ஈடுபட முடியவில்லை பெற்றிருக்க. இன்னைக்கு அரசியல் தன்னுடைய சினிமாவுக்குள் புகுத்தி விட்டார். குறிப்பாக மகள் ஐஸ்வர்யா மூலமாக தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். லால் சலாமை பொறுத்த வரைக்கும் இந்து மதம், இஸ்லாமிய மதத்துக்கு உண்டான ஒரு நல்லிணக்கமான ஒரு படம். இது மாதிரி பல விதமான படங்கள் எடுக்கலாம் இனி வரும் காலங்களில். தன்னுடைய மாற்றிக்கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய காலங்களில் மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டுமே கொண்டு அப்படியே போகும் கடைசி வரைக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைப்படமாக இருந்தாலுமே சரி, அது மட்டுமே அப்படியே கொண்டு போகணும். இது எப்படி லால் சலாம்ல இடையில என்ன இழுத்து பிடிச்ச ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் வருவாரு. ஆனா இதுல கதாநாயகன் எல்லாமே விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் தான். இருந்தாலுமே கூட இடையில வரக்கூடிய சமயத்துல சில படங்கள்ல பாருங்க, விஷ்ணு இடையில போவார். அது மாதிரி ஒரு கருத்தோவியமான ஒரு படங்களை இன்னி மக்கள் ரஜினிகாந்திடம் எதிர்பார்க்க தொடங்கி விட்டார்கள் இந்த லால் சலாம் மூலமாக அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று. சொன்ன மாதிரி மது உடல்நலத்திற்கு தீங்கானது, மற்றபடி மிக மோசமானது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தோவியத்தை மட்டுமே வச்சு அப்படியே படத்தை கொண்டு போகலாம். அது ஒரு கருத்தோவியம். அப்புறம் சூதாட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம், சூதாட்டத்தை மட்டுமே அப்படி கொண்டு போகணும். அப்புறம் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுல இருந்து மக்கள் எல்லாம் விடுபடுங்க. இதெல்லாம் நல்ல தலைப்பு தான். அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு டைட்டில் கொடுத்து ஸ்கிரீன் பிளேஸ் வசனங்களை கொடுத்து கரெக்டாக கொண்டு போனாலே போதும். அடுத்து போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் சாதிய வன்கொடுமை. இப்ப லால் சலாம் மதம் சம்பந்தப்பட்ட கொடுமை, இந்து மதம், இஸ்லாமிய மதம். இப்ப நான் சொல்ல போது சாதிய வன்கொடுமை, தலித் மக்கள், மற்ற அருந்ததிய மக்கள், பட்டியலின மக்கள், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சாதிய வன்கொடுமை இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட அவங்கள கோவிலுக்குள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு விஷயம். அப்படியே அவங்க மதம் மாற மாட்டாங்க. அதை அந்த இந்துத்துவவாதிகளை சிந்திக்கணும். இந்துத்துவாவை சொல்றாங்க தாய் கழகத்துக்கு திரும்புங்கள் அப்படிங்கிற. அது எப்படி திரும்புவான்? திரும்பினா அந்த மரியாதை இல்லையா? புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க அந்த இந்து மதத்தை விட்டு போறாங்க. மரியாதை கொடுத்து அவன் ஒரு ஆள் வீட்டுக்கு வர்றாரு, வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, டீ காஃபி பால் கொடுத்து நல்லபடி எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கா, அத்தனை மணி நேரம் உபசரிச்சு அனுப்பிட்டா திருப்பி அவர் வருவாரா இல்லையா? கட்டாயமா எப்படா அந்த வீட்டுக்கு போலாங்கிற எண்ணம் வரும். வந்த ஃபர்ஸ்ட் நாளே மரியாதை குறைவா நடந்துக்கிட்டே கட்டாயமா ஓடினவர் திரும்பி வரப்படலாம் மாட்டார். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்து மதத்திலிருந்து ஏகப்பட்ட பட்டியலின மக்கள், தலித் மக்கள், அருந்ததிய மக்கள், ஐயா பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட ஏகப்பட்ட பேர் கோவில் கருவறைக்கு நுழைய விட மாட்டேங்கிறாங்கப்பா, சாமியை தொட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை வச்சுட்டு எல்லாமே வேற்று மதத்துக்கு போயிடுறாங்க. அது இந்து மதத்தை தவிர வேற்று மதம் எந்த மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும். அது மாதிரி சாதிய வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் தீண்டாமை சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இனிமேல் வருங்காலங்கள் ரஜினிகாந்த் நடிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல பாலின வேறுபாடுகள் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது மட்டுமே கொண்டு போகணும். அப்புறம் திருநங்கை ஆதரவு சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் அரசியலை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிற விஷயம். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல வரும் காலங்கள் ரஜினிகாந்த் அப்படிப்பட்ட கதைகளை இவரே தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டு அல்லது அப்படிப்பட்ட கதைகளாக தேர்வு செய்து நடிச்சாருன்னா உண்மையிலே ஏன்னா வயசு ஆயிடுச்சு, இனி அவ்வளவுதான், என்னென்ன நடிக்கணுமோ எல்லாத்தையும் நடிச்சு முடிச்சாச்சு. இனி வருங்காலங்களில் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நடிக்க வேண்டும் என்பது இந்த லால் சலாம் மூலமாக மக்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாங்க. நம்ம இனிமேல் ஒரு அட்வைசபிளா போயிடணும். வயசாயிருச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்ன இருக்கு? அப்படி இருந்தால் 2-3 சண்டை இருக்கும். இந்த லால் சலாம் 2 சண்டை இருக்கு அவருக்கு. இருந்தாலுமே லால் சலாம் ஒரு சண்டை படம், ஒரு சமூக கருத்துள்ள, சமூக நீதியான
மத நல்லிணக்கமான மத ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு படம். இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் எடுக்கப்பட வேண்டிய படம். இப்படிப்பட்ட படம்லாம் வந்து வட இந்தியாவில் எடுக்க ஓடுமாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி படம் தான் ஓடும். அது கூட பெருமா ஓடலை, ஏகப்பட்ட சீட்டு காலியாக தான் இருக்கு. அதற்கு வந்து ஆண்டு கொண்டிருக்க சில பாஜக கும்பல்களாம் அதுக்கு ஆர்வம் தெரிவிச்சாங்க. ரெண்டாவது ஃபெயிலியர் தான். அப்புறம் அதுக்கு ஒரு விருதுலாம் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் போனாங்க. அந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமான பல சமூகத்திற்கு எதிரான ஒரு வெளிப்பாடு. அவெல்லாம் வந்து இந்த நம்ம படத்துல காமிக்கலாம். அரசியல் பயன்பாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல காமிக்கலாம். ஆக வரும் காலங்களில் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து லால் சலாமை போல ஒரு அட்வைசரா மெசேஜரா மாறக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா அவர் அரசியல் விட்டு வேணாண்டு போயிட்டு போல மக்கள் வந்து அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா வந்து சினிமாவுக்குள்ள அரசியல் செய்யுங்க அப்படின்னு மக்கள் என்னைக்கு சொல்றாங்க. அதான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். சினிமாவுக்குள்ள அரசியல் செய்யுங்க. ஆமா, அடித்தடி வெட்டு குத்து இல்லாம சினிமாவுக்குள்ள அரசியல் செய்யுங்க. நீங்க எந்த கருத்தை வந்து நாட்டு மக்களுக்கு சொல்ல வந்தீர்களோ, உடல் நலம் சரியில்லை அதனால அரசியல் விட்டு வேணால் விலகிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினிமாங்கிறது அப்படி இல்லை. நம்ம தகுந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கலாம், நம்ம தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்னென்ன கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வந்தீங்களோ, என்னென்ன கருத்துக்கள் மக்களுக்கு திணிக்க வந்தீங்களோ அதையெல்லாம் சினிமா மூலமா சொல்லியிருக்கீங்க. அப்ப அது கருத்துள்ள படமாக, சமுதாய படமாக, சமுதாய முன்னேற்றம் உள்ள படமாக, மிகப்பெரிய புரட்சிகரமான படமாக லால் சலாம் போன்று அது அமையும் என்பது ஒரு பகிரங்கமான. அதனால வரும் காலங்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் என்பது ரஜினிகிட்ட தமிழக மக்கள் எதிர்பார்க்க தொடங்கி விட்டாங்க. ஆமா, அதே நேரத்தில் அந்த லால் சலாம் படத்தில் வரக்கூடிய அருளாளனை அன்பாளன் அந்த பாடல்லாம் வந்து உண்மையிலே அனீஃபாவுடைய டோனை எதிர்பார்க்க பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கீங்க. சும்மா இப்ப நடக்கக்கூடிய சமயம் மாதிரி ஒரே சவுண்டு, ஒண்ணுமே விளங்கல. இதே ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தாப்புல கூட லால் சலாம் பாடலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பழங்கால கழுகு எல்லாம் முன்கை ராசி உழைப்பாடு இந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி கொண்டு வந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் வந்து பாடல்களை கேட்பாங்க. அதே போல வைரமுத்து, யுகபாரதி போன்ற முற்போக்குத்தனமான ஒரு கவிஞர்கிட்ட எழுதுவாங்கனாலே போதும். பார்ப்போம் வரும் காலங்களில் வந்து ரஜினி தன்னுடைய நிலைப்பாட்டை லால் சலாம் போல மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறோம். மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய அவர் படங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ ஒன்றும் நான் சங்கி இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லிவிட்டார். ஆமா, நீங்க திருவள்ளூர் சிலைக்கு சாயம் பூசலாம், காந்தி சிலைக்கு சாயம் பூசலாம், பட்ட என்மையில காவி சாயம் பூச முடியாது அப்படின்ட்டார். இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு முற்போக்குத்தனமான விஷயம் தான். இதன் மூலம் பாஜக என்று ரஜினி எதிர்பார்க்க முடியாது. ஆமா, ஆட்டம் காண தொழில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் வருங்காலங்கள் ரஜினியோட மூடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் வருங்கால கருத்தோவிய படமாகவே எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.